ஹைது அவங்க பார்க்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல 3 துப்புரவு பார்க்கணும். இப்போ துப்புரவுல தலாக் சொன்னார், இது ஒரு துப்புரவு. சொல்லி அடுத்த நிமிஷமே அல்லது 2 நிமிஷத்திலேயே அவருக்கு ஹைது வந்துட்டாலும் கூட ஒரு துப்புரவு முடிஞ்சதாக கருத்து. ஒன்று முடிஞ்சது. அப்ப ஹைது முடிந்து திருப்பி துப்புரவு ரெண்டாவது, அது முழுமையாக முடிந்து அதுக்கு பிறகு ஹைது, அதுக்கு பிறகு ஏற்படுவது 3வது துப்புரவு. அந்த 3வது துப்புரவு முழுமையாக முடிந்து ஹைது ஏற்பட்டுட்டா அந்த தலாக்குடை தான் முடிந்துடும். இது தலாக்குடியினுடைய சட்டம். ஆக இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான், பொதுப்படையான சில வசனங்களை சொல்றான். அது இதுவா அதுவான்னு என்ன செய்ய முடியாது, கருத முடியாது. இதுதான் என்றும் தீர்மானிக்க முடியாது, அதுதான் என்றும் தீர்மானிக்க முடியாது. இதெல்லாம் இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நியாமத். எனவே ஒன்றை ஒரு இமாம் எடுக்கிறாங்க, இன்னொன்றை இன்னொரு இமாம் எடுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் இருக்கிறதே தவிர அதே போன்று ஹதீதுகளும் அப்படி. அதே போன்று பல ஹதீதுகளை பார்க்கிறோம், அந்த ஹதீதுகளும் அப்படி இருக்கிறது. அந்த ஹதீதினுடைய அடிப்படையில் தான் இந்த மதுஹபுகள் உருவானது. அப்ப மதுஹபுகள் உருவானதே குர்ஆன் ஹதீதினுடைய அடிப்படையில் தான் என்பது தெளிவாகிறது. இப்ப பாருங்க, ஒரு ஹதீதை பார்க்கிறோம். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹதீதை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, சல்லைத்து கல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ கல்ஃப அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ கானூ யஸ்தஃப்திஹூனல் க்ராஅத பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் சொல்றா? சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, எவ்வளவு பெரிய சஹாபி. அவங்க சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால தொழுதிருக்கிறேன். அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் நாயகம், இவங்களுக்கு பின்னாலே நான் தொழுதிருக்கிறேன். 3 சஹாபிகளையும் குறிப்பிடுறாங்க, 3 கலீஃபாக்களையும். இந்த 3 பேருமே தக்பீர் கட்டினதற்கு பிறகு அவங்க கிராத் ஆரம்பிக்கிறதா இருந்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்று அவங்க குறிப்பிடுறாங்க. அப்ப இதுல என்ன இல்ல? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்ல. அப்ப இந்த ஹதீஸ் யாருக்கு ஆதாரம்? இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப இவ்வளவு தெளிவாக ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இவ்வளவு தெளிவாக ஹதீஸ் இருக்கும்போது நீங்க ஏன் பிஸ்மி சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு ஹதீதுகள் இருக்கு, நம்ம அதைத்தான் சொல்கிறோம். எல்லா மதுஹபுகளுக்குமே அடிப்படை குர்ஆனும் ஹதீதும் தான். அதான் உசூலாக இருந்திருக்கிறது. இன்னொரு ஹதீஸை பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிவாயத் செய்றாங்க, அன்னஹு கால சமிஅனி அபி வ அன அகூலு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் இப்ப தொழுகையில இருந்தேன், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டேன். தக்பீர் கட்டி யார் சொல்றான்? அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தக்பீர் பிந்திய காலத்துல, இது பிந்திய காலத்தில் நடக்குது, 4 கலீஃபாக்களுக்கு பிந்திய காலம். அப்ப அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் தக்பீரை கட்டி என்ன செஞ்சேன், சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஓதுனேன். அப்ப எங்க வாப்பா பக்கத்துல இருக்கிறாங்க. பொதுவா ஷாஃபி மذஹபினுடைய அடிப்படையில நம் காது கேட்க ஓதுவது அவசியம். நாம ஓதுறது நம்ம காதுக்கு விளங்கணும். காது விளங்காதவனா இருக்கிறான்னு வைங்க, அதுக்காக கத்தி எல்லாருக்கும் விளங்குற மாதிரி செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடியாது. அது இயல்பா சாதாரணமா ஓதுனா எவ்வளவு விளங்குமோ அப்படி என்ன செய்யணும், விளங்கணும். மெதுவாக நம் காதுக்கு விளங்குற மாதிரி ஓதணும், மெதுவா ஓதணும். சில பேர் என்ன செய்வாங்க, ரொம்ப சத்தத்தை கூட்டி அடுத்தவங்களுக்கும் தொலை விடாம ஆக்கிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது, அது வசுவசத்தை ஆயிடும். ஆக ரொம்ப மெதுவாக நான் தனது காது விளங்கும்படி. தனியா ஒருத்தர் மக்ரிப் இஷா இரவு நேர தொழுகைகள், பொதுவாக இரவுல தொழக்கூடிய எந்த தொழுகையுமே நம்ம வீட்டில் உட்காந்து தொழுகிறோம், தனியா தொழுகிறோம், அப்ப பிரச்சனை இல்லை. அப்ப சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி தான் ஓத சொல்றாங்க. இயல்பாக வாயை திறந்து ஓதணும். தனியா தொழுதாலும் சரி, இதான் ஃபிக்ஹுடைய சட்டம் ஷாஃபி மذஹப் அப்படின்ற அடிப்படையில. இரவு தொழுகைகளாக இருந்தால் நீங்க தனியா தொழுதாலும் கொஞ்சம் என்ன செய்யணும், சத்தத்தை கொஞ்சம் வெளியாக்கி தான் ஓதணும், சப்தத்தை வெளியாக்கி ஓதுங்கள். பகல் தொழுகையாக இருந்தால் அதை நீங்க என்ன செய்யுங்க, ஜமாத்தா தொழுதாலும் வாய்க்குள்ள ஓதுங்க. இது நமக்கு மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம். ஆக சரி, ஒரு இரவு தொழுகையா இருந்திருக்கலாம், இரவுல ஏதாவது ஒரு தொழுகை தொழுதிருக்கலாம், ஃபர்தான தொழுகையா இருக்கலாம், அல்லது சுன்னத்தான தொழுகையா இருக்கலாம், அல்லது வித்ரா இருக்கலாம், தஹஜ்ஜுத், ஏதோ ஒரு தொழுகை தொழுதிருக்கிறாங்க அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு தஆலா. அப்ப அவங்களுடைய வாப்பா பக்கத்துல இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறாங்க. அப்ப வாப்பா பக்கத்துல இருந்த வாப்பா சொல்றாங்க, யா புனை இய்யாக வல் ஹதத ஃபில் இஸ்லாம். என்ன மகனே, அப்படி தொழுகையில் வைக்கும் போதே சத்தம் போடுறாங்க. என்ன மகனே, நம்ம புள்ளியில அப்படி இப்படின்னு தொழும்போது ஒழுங்கா தொழுவு, ஒழுங்கா ருக்கு செய், நம்ம புள்ளியில சொல்லுமா இல்லையா? அத மாதிரி அங்க நடக்குது. என்ன புதுசா ஒன்னு பிஸ்மில்லா ஓதுறா, நான் இப்படியெல்லாம் இஸ்லாத்துல புதுசாக நீ செய்வதை நான் எச்சரிக்கிறேன். யார் சொல்றா? முகஃபல் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அவங்க சஹாபி, இவங்க தாபி. என்ன நீ இப்படி சொல்றா?
இப்படி நீ பிஸ்மில்லா ஓதுறா சூரத்துல் ஃபாத்தியாவை, நான் உன்னை எச்சரிக்கிறேன், இஸ்லாத்துல இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. வகத் ஸல்லைது கல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ கல்ஃப அபீ பக்கர் வ உமர் வ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால, சித்திக் நாயத்துக்கு பின்னால, உமர் நாயத்துக்கு பின்னால, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால நான் தொழுது இருக்கிறேன். முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபபததவுல் கிராஅத பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவங்க எல்லாருமே கிராத்தை எப்படி தான் ஆரம்பிச்சாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சுக்கிறாங்க. நீ என்ன பிஸ்மியை ஓதிட்டு எடுக்கிறா? பிஸ்மிலாம் ஓதக்கூடாது. ஃபைதா சல்லைத, நீ தக்பீரை கட்டிட்டா சூரத்துல் ஃபாத்தியாவை நீ ஆரம்பிக்கிறியா, ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் என்ன செய்யணும், ஓதணும் அப்படின்னு என்ன செய்றாங்க, அவங்க சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, ஆக இந்த இரண்டு ஹதீதுகளும் எதற்கு ஆதாரமாக இருக்கிறது? இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இதுக்கு தான் ஆதாரமா இருக்கு. இவ்வளவு தெளிவா இருக்கு. பிஸ்மி ஓதன ஒரு பிள்ளைய பார்த்தா ஓதாதே அப்படிங்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்லி கொடுக்குறாங்க, பிஸ்மி ஓதன ஆளை பார்த்து பிஸ்மி ஓதாத, நீ என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்தியாவை ஆரம்பி. அப்படித்தான் நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால தொழுது இருக்கிறேன். அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் நாயகம், உதுமா நாயகம் இவங்களுக்கு பின்னாலே நான் தொழுது இருக்கிறேன். இவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றுதான் ஆரம்பித்தார்களே தவிர அவங்க யாரும் என்ன செய்யல, பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கல. நீ என்ன பிஸ்மில்லான்னு புதுசா ஆரம்பிக்கிற என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், எச்சரிக்கை செய்கிறார்கள். இது இரண்டாவது ஹதீஸ். அடுத்த இன்னொரு ஹதீதை பாருங்கள். இப்படி நிறைய ஹதீதுகள் இருக்கிறது. நான் சில குறிப்பிட்ட ஹதீதுகளை மாத்திரம் நான் முன்வைக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கான யஃப்ததிஹு ஸலாத பித்தக்பீரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை தக்பீரை கொண்டு ஆரம்பிப்பாங்க. தொழுகையை தக்பீரை கொண்டு ஆரம்பிப்பாங்க. அப்ப நியத்து கொண்டு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப அவனும் நியத்துங்கிறது கிடையாதுன்னு தானே சொல்றாங்க. வாபிகளை பொறுத்த வரைக்கும் தொழுகை அஞ்சரி, நோம்பா இந்த அஞ்சரி, எதுவா இந்த நியத்துலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா நமக்கு ஹதீஸ் இருக்குது, இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் நியத்துகளை கொண்டுதான் அப்படின்னு. இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, அப்படி இப்ப எங்கப்பா வர்றா நீ பள்ளிவாசலுக்கு? இப்ப லோஹருடைய நேரத்தில் வந்துட்டா ஜமாத்துல சேர்றா. எங்க வந்தா? தொழுகைக்கு வந்தோம். எந்த தொழுகைக்கு வந்திருக்கிறா? லோஹர் தொழுகை. லோஹர் தொழுகை தானே வந்திருக்கான். பிறகு எதுக்கு பின்னாலே ஒரு நியத்து எதுக்கு அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க. சரி, இது கேட்கறதுக்குலாம் அழகா இருக்கும், நடைமுறையில் அது சரியாங்கிறத நம்ம யோசிக்கணும். இவர் எத்தனையோ பேர் என்ன செஞ்சுக்கிறோம், நாம என்ன செய்யறோம், லோஹருடைய நேரத்தில் லோஹருடைய தக்பீர் கட்டுறதுக்கு பின்னால அசரன் அல்லாஹ் சல்லி ஃபர்ல அசரின்னு கட்டி இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் யாரோட அசரன்னு கட்டிட்டோமே. அப்ப என்ன தெரிகிறது இதுல இருந்து? அந்த சிந்தனையை தக்பீர் கட்டும் பொழுதே, முதலாவது தொழுகையில் நுழையும் பொழுதே ஓர்மைப்படுத்த வேண்டும். கல்வை என்ன செய்யணும், அல்லாஹ்வை நோக்கி இருக்கணும். சிந்தனையை அந்த மறதியோட இருக்கக்கூடாது என்பதற்காகவே நம்முடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெருமக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த நீயத்தை அவசியப்படுத்தினாங்க. அப்ப நீயத்துங்கிறது அவசியம். அவன் அசரன்றதுக்கு தக்பீர் கட்டிடுறான், அசரன் என்ன செஞ்சிடறாங்க, தக்பீர் கட்டிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா சில சமயங்கள் நானே ஒரு தடவை மக்ரிபில வாங்க சொல்லும்போது அஸ்ஸலாத்து கைரும் மினன்னு சொல்லிட்டேன். இப்ப இது இயல்பாக ஏற்படக்கூடியது. எனவே தொழுகைக்குள்ளே நாம் நுழையும் பொழுது ஓர்மையை ஏற்படுத்துவதற்காக சரியான முறையில் என்ன தொலை வந்திருக்கிறோம் அதை முதல்ல நினைவு கூறு. அல்லாஹ்வுடைய சமூகத்துல நீ ஒண்ணு தடவை ஒன்று செஞ்சிடாத. எங்கேதோ வர்றா, பல டென்ஷன்ல வருவான், அதை வருவான், இதை வருவான், அங்கே இந்த பிரச்சனை வருவான், தக்பீர் அட ருக்குக்கு போயிட்டாரு அப்படின்னு கடப்படன்னு ஓடி வந்து தக்பீர் கட்டுறான். அப்போ ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் போய் விடுகிறது. நியத்துன்னு வரும்பொழுது அதில் ஒரு பிராக் போட்டு நிதானப்படுத்த வேண்டிய ஒரு நிலை வருதா இல்லையா? இப்படி சிந்திக்கிறத விட்டுட்டு அவன் லோகர் தொழுவு தானே வர்றான், லோகர் தொழுவுறவன் லோகர் தொழுவன் நியத்து வச்சிருக்கிறானா என்றானா, அவன் அசரண்டு வேற நினைச்சுக்கிட்டானே. அப்படிலாம் இருக்கிறதே நம் வாழ்விலே நடந்திருக்கிறது, எல்லாருடைய வாழ்விலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே நியத்து அவசியம் அப்படிங்கிறது நம்ம. அப்ப இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தொழுகையை தக்பீரை கொண்டு ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் தக்பீரை கொண்டு ஆரம்பிச்சாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தக்பீரை கொண்டு தான் ஆரம்பிக்கணும். அந்த தக்பீருக்கு இடையில தான் நியத்து வரணுங்கிறத நாம சொல்றோம். நியத்துங்கிறது மனதுக்குள்ள வர்றது. ஆகவே ஆயிஷா நாயகி சொல்றது நம்முடைய கருத்துக்கு முரண்பாடானது அல்ல. ஆயிஷா நாயகி சொல்றது நம்முடைய கருத்துக்கு முரண்பாடானது அல்ல. ஆக கான யஃப்ததிஹு ஸலாத பித்தக்பீரி, தொழுகையை தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராத்தை ஓதுறதை எதை கொண்டு ஆரம்பிப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிதான் ஆரம்பிப்பாங்கங்கறாங்க ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப 3 ஹதீதுகள் நம்ம பார்க்கிறோம். 3 ஹதீது இல்ல, நிறைய ஹதீதுகள் இருக்கிறது. அவங்க அல்ஹம்த கொண்டு தான் ஆரம்பிச்சாங்க, அல்ஹம்த கொண்டு தான் ஆரம்பிச்சாங்க என்பதற்கு நிறைய ஹதீதுகளை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்ப இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அப்ப நாம பிஸ்மியை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறோமே. அப்ப முகஃபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
பிஸ்மியை கொண்டு ஆரம்பித்ததை கூட என்ன செஞ்சாங்க, எச்சரிக்கிறாங்க, அப்படி செய்யாதேங்கிறாங்க. பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்காத, நீ அல்ஹம்து கொண்டு ஆரம்பிக்கணும்னு வேற சொல்லி கொடுக்குறாங்களே. அப்ப இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது நாம எப்படி பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது அடுத்த ஹதீதை நாம பார்க்கிறோம். இப்ப நான் அந்த ஹதீதை ஒரு 3 ஹதீதோடு நிறைவுபடுத்தி இருக்கிறேன். சயீதுல் மக்புரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய அபிஹி அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, சயீதுல் மக்புரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தந்தை அவங்க மக்புரி அவர்களை தொட்டு அறிவிக்கிறாங்க. அவங்க யாரை தொட்டு அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பிஸ்மியை ஓதுவதை குறித்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திஹத்துல் கிதாபி சபூ ஆயாத்தின். ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. 20 குறைஞ்சபட்சம் 20 பெயர்கள் இருக்கு. அப்ப 7 ஆயத்துக்கள் உள்ளது. ஃபாத்திஹத்துல் கிதாப் என்ற சூரத்துல் ஃபாத்திஹா 7 ஆயத்துக்களை கொண்டது. ஊலாகுன்ன அதனுடைய முதல் ஆயத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யார் சொல்றா, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப முதல் எழுத்து முதல் ஆயத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுதான் என்று சீனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு தெளிவாக இருக்கிறது, முதல் வசனம் இருக்கு. அப்ப முதல் வசனம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தொழுகையில பிஸ்மி ஓதலையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆக ரெண்டும் சரிங்கிறது இப்ப விளங்குதா இல்லையா? நமக்கு ரெண்டும் சரி என்பது நமக்கு விளங்குகிறது. இன்னும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா, சீனா முஆவியா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, ஷாம்ல சிரியாவினுடைய ஜனாதிபதியா இருந்தாங்க. அப்படி அவங்களுடைய காலத்துல ஜனாதிபதியாக இருந்த சீனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. இப்ப எல்லாமே அவங்க ஆட்சிக்கு உட்பட்டதாக ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது. முழுமையான இஸ்லாமிய சாம்ராஜ்யம் முழுவதும் சீனா முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பொழுது அவங்க மதீனா ஷரீஃபுக்கு வராங்க. மதீனா ஷரீஃப் வந்து மஸ்ஜித் நபவியில அவங்க தொழு வைக்கிறாங்க. ஜனாதிபதி வந்திருக்கிறாங்க, ஒரு சஹாபி என்பதால அவங்க என்ன செஞ்சாங்க, தொழு வைக்கிறாங்க. தொழு வைக்கும் போது ஃபஸல்லா பின் நாசி ஸலாத்தன் யுஜ்ஹரு ஃபீஹா, சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகை. மக்ரிப், இஷா, சுபு இதானே. லோஹர் அஸ்ரா இருந்தா பிஸ்மி ஓதுனாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப மக்ரிப், இஷா, சுபுஹா இருந்தா நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஸலாத்தன் யுஜ்ஹரு ஃபீஹா அதுல என்ன செஞ்சாங்க, சப்தமிட்டு ஓதக்கூடிய ஒரு தொழுகை. மக்ரிபோ இஷாவோ சுபுஹோ என்ன செஞ்சாங்க, தொலை வைத்தாங்க. ஃபக்ரா உம்முல் குர்ஆன், உம்முல் குர்ஆன் என்ற சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனாங்க. வலம் யக்ரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவங்க என்ன ஓதல்ல, பிஸ்மில்லா ஓதல்ல. முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஒரு ஜனாதிபதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸ்ஹாபுல உட்பட்டவங்க, அவங்க என்ன செய்யல, சூரத்துல் ஃபாத்திஹாவில பிஸ்மியே ஓதல்ல. ஃபலம்மா கதா ஸலாத்தன், ஃபலம்மா கதா ஸலாத்தஹு தன்னுடைய தொழுகையை முடித்த பொழுது நாதாஹுல் முஹாஜிரூன வல் அன்சார், அங்க மக்களா மதீனா ஷரீஃப்ல முஹாஜிர்களும் இருக்கிறாங்க, அன்சாரிகளும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க, மின் குல்லி நாஹியத்தினா நசீத ஐன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எப்படி பாருங்க, தொழுகையை முடிச்சிட்டாங்க, பிஸ்மி ஓதல்ல. அங்க இருந்த முஹாஜிர்களும் அன்சாரிகள் சஹாபிகள் அங்கே சத்தம் போடுறாங்க, என்ன ஜனாதிபதி அவர்களே, முஆவியா அவர்களே, என்ன பிஸ்மி ஓத இல்லையா, பிஸ்மி நீங்க மறந்துட்டீங்களா? ஐன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மி ஓதாம தொழு வச்சிட்டீங்களே, பிஸ்மி ஓதாம தொழு வச்சிட்டீங்களே என்று ஆளுக்கு ஒரு பக்கமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மஸ்ஜித் நபவியில இது நடக்கு, மஸ்ஜித் நபவியில இது நடக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, பிஸ்மில்லாஹ் ஓதி ஆகணும் இல்லையா, நீங்க ஃபாத்திஹால பிஸ்மி ஓதாம விட்டுட்டீங்களே என்று அன்சாரிகளும் கேட்கிறாங்க, முஹாஜிரின்களும் கேட்கிறாங்க. இருவருமே என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. ஃபீ குல்லி நாஹியத்தின், ஒவ்வொரு பக்கத்திலும் அங்க இந்த ஒரு ஆளு, இங்க இருந்து ஒரு ஆளு, இங்க இருந்து, என்ன பிஸ்மியை மறந்துட்டீங்க, ஆனா சீத்த பிஸ்மியை மறந்துட்டீங்களா அல்லது வேணும்னு விட்டுட்டீங்களா, ஏன் எப்படி பிஸ்மி ஓதல்ல, ஏன் ஓதல்லைன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா கேட்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில என்ன செஞ்சாங்க, ஹத்தஸ்தஃப்தஹல் குர்ஆன் கேட்கறாங்க, நீங்க குர்ஆனை கிராத்தை ஓத ஆரம்பிக்கும் போது பிஸ்மியை விட்டுட்டீங்களே. ஃபாத முஆவியா ஸலாத்த க்ரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஆவியா ரலியல்லாஹு தஆலா திருப்பி தொலை வச்சாங்க, யாதா செஞ்சாங்கன்னு வருது ஹதீஸ்ல. அப்ப ரெண்டாவது தொலை வச்சிருக்கிறாங்க. சஹாபிகள் அவர்களும் கேட்கறாங்க, இப்ப எதை எடுத்துக்கிறது, ஓதுறதா இல்லையா? ஓதுனா அங்க முகஃபல் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, ரசூலுல்லாஹ்க்கு பின்னால தொழுதேன், சித்திக் நாயத்துக்கு பின்னால தொழுதேன், உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னால தொழுதேன், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பின்னால தொழுதேன், யாருமே என்ன செய்யல, ஓத இல்ல. நீ ஏன் ஓதுறான்னு சொல்லி தன்னுடைய மகனை கண்டிக்கிறாங்க, ஓதாத அப்படிங்கிறாங்க. இங்க ஓத இல்ல, ஓதுனவங்கள சஹாபிகள்லாம் சேர்ந்து திருப்பி தொலை வைக்கிறாங்க, ரெண்டாவது தொலை வைக்கிறாங்க. அப்ப ஹதீதுங்கிறது இப்படித்தான் இருக்கும்.
நல்லா புரிந்துக்கிடணும். ஹதீது என்பது ஒவ்வொரு சூழலுக்கும் தகுந்தவாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க.